கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்றவர்களின் முதல் படகு ராமேஸ்வரம் வந்துள்ளது. இது பற்றி நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, கச்சத்தீவு திருவிழாவை முடிச்சிட்டு திரும்பிய தமிழர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? அது குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக கச்சத்தீவில் உள்ள புனிதர் அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழாவில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் பக்தர்கள் கச்சத்தீவு சென்றனர். அவங்க சென்று தற்பொழுது வந்துள்ளார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் கச்சத்தீவில் இந்திய பக்தர்களால் வழங்கப்பட்ட 40 அடி உயரம் உள்ள அந்த தேக்கு மரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. அந்த கொடியேற்றத்திற்கு பின்பு இரவு தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனி முடிந்ததற்கு பின்பு இரண்டாம் நாளான இன்றைய தினம் இன்று காலை 5:30 மணிக்கு இலங்கை, அதாவது காலி மறைமாவட்ட ஆயர் திரு ரேமன் விக்ரமசிங்க தலைமையில் ஒரு சிங்கள மொழியில் திருப்பலி நடைபெற்றது. அதற்கு பின்பு யாழ் மறைமாவட்ட ஆயர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் ஒரு தேர்பவனி நடைபெற்றது. பின்பு கொடியிறக்கும் நிகழ்ச்சி முடிவெடுக்கப்பட்டது. கச்சத்தீவு திருவிழாவை முடித்ததுக்கு பின்பு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அந்த 3 விசைப்படகில் பக்தர்கள் வந்துள்ளனர். கச்சத்தீவில் திருவிழா குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பக்தர்கள் இருக்கின்றார்கள். நம்ம அவரிடம் சில கேட்கலாம். இந்த திருவிழா எப்படி வந்துச்சு? நீங்கள் கடந்த வருடத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் வருது சிறப்பாக நடைபெற்றுச்சு. சிறப்பாக இருந்தது. கழிந்த முறை கலந்து கொள்ள முடியல. இந்த முறை சிறப்பாக இருந்தது. இரு நாட்டு தமிழர்கள் உறவுகளோட திருவிழா கொண்டாடுறது, மத நல்லிணக்கம், எல்லா மதத்தினரும் அங்கே வந்து கலந்துக்கிடுறது, ஒரு சமூக நல்லிணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுபோல் இந்த மாதிரியான உறவுகள், இந்த மாதிரி கலாச்சாரம் சார்ந்த இந்த மாதிரியான ஒரு உறவுகளோட திருவிழா தொடர்ந்து இதை விட சிறப்பாக இன்னும் நடக்கணுங்கிற விரும்புகிறோம். வருடம் தமிழர்கள் அதிகமாக சென்று வந்த நிலையில் இந்த தடவை சிங்கள பக்தர்கள் அதிகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நாங்கள் பெருசாக எதையுமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து எல்லாரும் ஒரே ஒரு நல்லிணக்கத்தில் நாங்கள் பார்க்குறோமே தவிர நாங்கள் வேறு எதையும் பார்க்கல. ஆக்சுவலாக இரு நாட்டு தமிழர்கள் அவங்களும் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறோம். இலங்கை அரசு இந்த வருடம் என்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகள், வேறு என்ன மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தாங்க? இலங்கை அரசாங்கம் அங்கே வந்து பாதுகாப்பு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. பாதுகாப்பில் எந்த விதமான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. கச்சத்தீவை டெவலப் பண்ணுறதுக்கு அடிப்படையில் இலங்கை கடற்படை எதுவும் முகாம் இல்லை வேறு எதுவும் கட்டிடங்கள் எதுவும் உருவாக்கி வச்சுருக்காங்களா? இல்லை, அது மாதிரி எங்களுக்கு எதுவுமே நாங்கள் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கான வசதி இல்லை. நாங்கள் வழிபாடுகள் அந்த இதோட அப்படி இருந்துட்டு அப்படியே வர்றதான். எதிர்வரும் காலங்களில் கச்சத்தீவு திருவிழா என்ன மாதிரி அமையும் நினைக்கிறீங்க? நீங்கள் இலங்கை அரசுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும்? எளிமையாக நம்ம தமிழக உறவுகள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை எளிமையாக்கி கொடுக்கணும். இன்னும் அதிகமான பக்தர்கள், அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள மறுபடியும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இது மாதிரி இன்னும் அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இங்கிருந்து அதிகமான பக்தர்கள் கலந்துக்கிடுறதுக்கான வசதி. கடந்த வருடங்களில் 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சென்று வந்த நிலையில் இந்த தடவை வெறும் 2000 பக்தர்கள் தான் போயிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வருத்தக்குரிய விஷயம். இன்னும் நாங்கள் அதிகமாக பேர் போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த தடவை அங்கே உள்ள மக்களிடம் பேசும்போது, தமிழ் மக்களிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் உறவுகள் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் இந்த தடவை அங்கே வந்திருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு சந்திக்கலாமே அப்படின்னு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் வந்து இலங்கை பக்தர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடி இருப்பீங்க. உங்களுடைய உணவு பண்டமாற்றம் தான் நடைபெற்றிருக்கோம். அவங்க வேறு மாதிரி என்ன மாதிரியான ஃபீலிங்னா உங்கள்கிட்ட வச்சு முன் வச்சு பேசியிருந்தாங்க? ஆனால் அவங்க இந்த வாட்டி நீங்கள் உணவு வகைகள் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நமக்கு அப்படியுமே இங்கேருந்து என்ன ஒன்றுமே கொண்டு போயிருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? வேறு எதுவும் மத்திய மாநில அரசுகள் வேறு எதுவும் புதுசாக கட்டுப்பாடு அறிவிச்சனால தான் இது பண்ண கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது கொண்டு போகலாம், யாரும் கொண்டு போகல. அது தெரியாது, அவங்க என்ன விரும்புவாங்கன்னு தெரியாததுனால முதல் தடவை எங்களுக்கு இது கொண்டு போகணும்னு தெரியல. கடந்த வருடங்களில் இருந்த கச்சத்தீவுக்கும் இப்போ உள்ள கச்சத்தீவுக்கும் எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் எதுவும்? கழிந்த வருடம் நான் போகலை, நான் புதுசாக இந்த தடவை தான் போயிருக்கிறேன். எனக்கு அதில் ஒரு வித்தியாசமும் உணர முடியலை. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்லா திருப்தியாக இருந்தது தடவை. ஓகே, உங்கள் சொன்னதை கண்டிப்பாக நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது மத்திய மாநில அரசுகள் குறைந்த அளவிலான பக்தர்களை மட்டுமே அனுமதித்தால் தான் அவங்க இலங்கையிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் எங்களுடைய உறவுகள் அனைவருமே இந்தியாவில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததாகவும் கூறுகின்றனர். எனவே இலங்கை பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமையானால் எதிர்வரும் காலங்களில் மத்திய மாநில அரசுகள் கடந்த வருடங்களில் அனுமதித்த போன்ற அதிகப்படியான பக்தர்களையும் எதிர்வரும் காலங்களில் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.